மணிப்பூரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த 11 வீரர்களும் ஹெலிகாப்டர் மூலம் தீமாப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்தல் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். ராக்கெட் கிரனேடுகள் மற்றும் தானியங்கி துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களினால் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ये बड़ा दुखद घटना है। इस ट्रेजेडी को हम लोग बहुत गंभीर से लिया है, क्योंकि हमारे इतने 20 जवानों की जानें चले गए हैं। हम लोग उम्मीद करते थे कि शांति बहाल होगा, लेकिन कुछ लोग शांति नहीं लाना चाहता है, तो इस तरह का घटना हो रहा है. பரலாங் சரோங் ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையிலான பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். தகவல் அறிந்தவுடன் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். சம்பவ இடத்தில் ஏராளமான துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். Anyway, it's a very sad thing, and we sympathize with them. The whole country is with them, and the whole country feels extremely this thing. But they are brave people who have sacrificed themselves for their country. படுகாயமடைந்த 12 வீரர்களும் ஹெலிகாப்டர் மூலமாக நாகாலாந்தில் உள்ள திமாப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதையடுத்து தீவிரவாதிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், திரு மனோகர் பாரிக்கர், தேசிய பாதுகாப்பு செயலர் திரு அஜித் தோவல், ராணுவ தளபதி திரு தல்பீர் சிங் சுகாக் ஆகியோர் தற்போதைய நிலைமை குறித்து ஆய்வு செய்ய மணிப்பூர் விரைந்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.